அவர் மரிப்பதற்காக தான் இப்போ எருசலேமுக்கு வராரு. அவர் எருசலேமுக்கு வந்த உடனே தேவாலயத்துல யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் எல்லாரையும் விரட்டினாருன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. யோவான் சொல்லும் பொழுது ஆண்டவர் கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்களை எல்லாரும் தேவாலயத்திலிருந்து விரட்டி தேவாலயத்தை பரிசுத்தம் பண்ணினாருன்னு சொல்லி எழுதுறார். எதனால ஆண்டவர் இந்த அளவுக்கு கோவப்பட்டாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஜெப ஆலயத்தை நடத்தின பிரதான ஆசாரியங்க அதிகமான பணத்துக்கு தேவாலயத்துல பொருட்களை விக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் பாவ நிவர்த்தி செஞ்சுக்க கூட முடியாதபடிக்கு அந்த ஜெபாலயத்தை நடத்தினவங்க தடை செய்தார்கள்னு சொல்லிட்டு, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் சொல்லி சொன்னாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. கைகளினாலே கட்டப்பட்ட ஒரு தேவாலயத்துல இப்படி ஒரு அநீதி நடந்ததுன்றதுக்கே ஆண்டவர் அவ்வளவு கோவப்பட்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கட்டடம் தேவாலயம் இல்ல, இன்றைக்கு நம்முடைய சரீரம் தான் ஆண்டவர் தங்குகிற ஆலயமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அந்த வசனத்துல அவர் சொல்லும் பொழுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பாருன்னு சொல்லி சொல்றாரு.